தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல மூன்றாம் பாலினத்தவர், இந்த டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறவங்க இன்றளவுமே சமுதாயத்துல பின்தங்கி தான் இருக்காங்க. அவங்கள தனித்தனியா அவங்களுடைய படிப்பறிவுக்கு தனி முக்கியத்துவம் கொடுக்கறது, அவங்கள தனியா அவங்க மேல தனி கவனம் செலுத்தி மனுக்கள் பெறது, அவங்க தனி கமிட்டி மூலமா பல குறைகளை தீர்த்து வச்சீங்க. இதுலயுமே மக்கள் போற்றக்கூடிய ஒரு மூன்றாம் பாலினத்திற்கான ஒரு மாவட்ட ஆட்சியராகவும் நீங்க இருந்திருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு பண்ண ஒரு சில திட்டங்களை பத்தி கொஞ்சம் நேயர்களுக்காக சொல்லுங்களேன். அதாவது 3ஆம் பாலினத்தவர் நம்ம ஒரு வேறுபாடா எண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு குழந்தை ஆணா, பெண்ணான்றது ஒரு தாயினுடைய கருக்குள் ஏற்படுகின்ற மாற்றம் அது. அந்த கருவறைக்குள் ஏற்படுகின்ற மாற்றத்த நம்ம ஏத்துக்கிறோம். கருவறைக்கு வெளியே வந்த பிறகு அவர்கள் மாறுகின்ற போது அந்த மாற்றத்த நம்ம ஏற்று நம்ம மனது தயங்குகிறது. அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர, அவங்களும் மனிதர்கள் தான். நம்மை போன்று அனைத்து உரிமைகளையும் பெற்ற மனிதர்கள் தான். அப்ப அவங்களுக்கு அந்த சம உரிமையை நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம வழங்கணும். அதன் அடிப்படையில் தான் அவங்களுக்கு கல்வி மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு கல்வி கற்க முடியாத நிலைமை இருக்கின்றது. கல்வி, வேலை வாய்ப்பு, அவங்க வாழுகின்ற இடம், குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு, இது எல்லாமே அவங்களுக்கு தடைபடுகிறது. அப்போது அவங்க சமமானவர்கள் தான் அப்படின்றத முதல்ல நாம் அனைவரும் உணரணும். அப்போ அவங்களுக்கான வாய்ப்புகளை தரணுன்றது தான் பல்வேறு இடங்களில் நம்ம பேசியிருக்கோம். அவங்களுக்கான அடையாள அட்டையை நாம் வழங்குகின்றோம். அவங்களுக்கு தேவையான வங்கி உதவிகள் செய்கின்றோம். கல்வி தொடர்வதற்கு உதவிகளை செய்கின்றோம். வீட்டு மனைகள், அது மட்டுமின்றி சமுதாயத்தில் அவங்களுடைய தலைநிமிர்ந்து வாழ்வதற்கு, நம்ம குடும்பத்தோடு வாழ்வதற்கு நம்ம உதவி புரிகிறோம். அதனால் அந்த மக்களுக்கு தேவையான அனைத்து பொருளாதார வசதியும் மேம்படுவதற்கு நாம் உதவி செய்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் கிரிவல பாதையில் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம் தொடர்ந்து அவங்களோடு பயணிக்கிறோம். அவங்கள நம்மோடு ஒருத்தர் அப்படின்றத உணர வைக்கிறோம். அவங்களுக்கான கூட்டங்களை கூட்டுகின்றோம். அதனால் பார்த்தீங்கன்னா, கிரிவலத்தில் இந்த கார்த்திகை தீபத்தில் கூட எந்த பிரச்சனையும் ஏற்படலை. முழு ஒத்துழைப்பையும் அவங்க நமக்கு வழங்கியிருந்தாங்க. கண்டிப்பா. ஸோ அடுத்ததா மிக முக்கியமான ஒரு புரட்சினே சொல்லலாம். திருவண்ணாமலையில நிறைய மாநில பக்தர்கள் வந்ததால போக்குவரத்து நெரிசல் அதிகமாகி போக்குவரத்துக்கும் அந்த இருசக்கர வாகனங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலையும் அதே நேரத்தில் ஒரு இடையூறு ஏற்படுத்துச்சு. இதெல்லாம் மனசுல வச்சு நீங்க நிறைய திட்டங்கள், குறிப்பா இப்போ சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் உலகமே பேசிக்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய இந்த இடத்துல இவ்வளவு சீக்கிரமே இவர் இவ்வளவு மக்கள் எல்லாம் இந்த அச்சத்துல காப்பாத்திட்டாரு, போக்குவரத்து இடையூறுலாம் மாத்திட்டாரு அப்படின்ற வகையில அந்த டிராபிக் சிக்னல்ஸ் விஷயம், அந்த போக்குவரத்தை துரிதப்படுத்தி நடவடிக்கை எடுத்து வேற ஒரு பகுதியில மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாதுன்றதுக்காக போக்குவரத்து விதிகளை எல்லாம் மாத்தி அந்த இடங்கள் எல்லாம் மாத்தி அமைச்சு ரூட்டையே மாத்தி இருக்கீங்க. ஸோ அதை பத்தி கொஞ்சம் உங்களுக்கு கருத்து பதிவு பண்ணுங்க. அது என்னுடைய பங்களிப்பு மட்டும் இல்லை. அது மாண்புமிகு பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களுடைய பங்களிப்பும் அதில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை கண்காணிப்பாளர் பங்களிப்பு, போக்குவரத்தினுடைய பங்களிப்பு, அனைவருடைய பங்களிப்பு சேர்ந்தது தான் இதில். பக்தர்களுடைய பங்களிப்பு இருக்குது. அதில் நம்ம ஒருவராக அதை செய்யலை, அனைவரும் ஒன்றிணைந்து செஞ்சோம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இதை நம்ம செயல்படுத்தணும், மக்களுக்கான ஒரு வசதியை கொடுக்கணும், அவங்களுக்கு தொடர்ந்து நெருக்கடியை உணர்றாங்க அப்படின்னு. அதன் அடிப்படையில் தான் அந்த கூட்டம் தொடர்ந்து நடைபெற்றது. அந்த கூட்டத்தின் அடிப்படையில் தான் எடுக்கப்பட்ட முடிவுகள் இது. அதை நம்ம செயல்படுத்துகிறோம். படிப்படியாக செயல்படுத்துகின்ற பொழுது ஒரு நெரிசல் குறையும். மக்களுக்கு உள்ள எளிதாக செல்ல முடியும். அவர்களுக்கான பார்க்கிங் தெரியும். அதை எங்கே நிறுத்தணும், வாகனத்தை எங்கே வரலாம், எப்போ வெளியில் போகலாம், அனைத்தும் தெரிகின்ற பொழுது ரொம்ப நகருக்குள்ள நெருக்கடி இருக்காத நிலை உருவாகும். நிச்சயமா. அதாவது தான் மட்டும் இல்ல, அனைவரும் காரணம் அப்படின்னு சொல்றதுல தான் அவர் இப்படி ஏற்பட்ட ஒரு மாவட்ட ஆட்சியர் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அடுத்தது மிக முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே பாத்தீங்கன்னா கிராமப்புறத்துல என்னதான் காலங்கள் மாறிக்கிட்டே இருந்தாலும் இன்னும் அறியாமை, இன்னும் மூட பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரி மக்கள் சுவாமியை வச்சு சில தவறாக, சுவாமி இருக்கிறது உண்மை அப்படிங்கிறது இருந்தாலும் இன்னும் அதை வச்சு சில இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ற மாதிரி இருப்பாங்க. சில ஏரியா நீங்க சொல்ற மாதிரி மனுக்கள் எல்லாம் கொஞ்சம் விகாரமா இருக்கும். இல்லாத ஒரு விஷயத்துல இருக்கிற மாதிரிலாம் மனுக்கள் வரும். அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? இல்லை, மனுக்கள் நம்ம ஒரு மனுவை பார்வையிலே இது சரி தவறு நம்ம இட போட முடியாது. எல்லா மனுக்களுமே நம்ம விசாரணை புரிகின்ற போது தான் நடவடிக்கை மேற்கொள்ள இயலும். அந்த மனுக்கள் விசாரணை செய்கின்ற போது பல இடங்களில் அனைவருக்குமான தீர்வு நமக்கு கிடைக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா, திருப்பத்தூர் மாவட்டத்தில் மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அங்கே 2023 பிப்ரவரியில் நான் அதை ஆரம்பித்தேன். அந்த திட்டம் என்னன்னாக்கா, மலைப்பகுதியில் சென்று அனைத்து அரசு அலுவலர்களும் தங்கணும். தங்குகின்ற பொழுது அங்கிருந்த மக்களுடன் கலந்துரையாடுவோம். என்னென்ன இன்னல்கள் அவர்களுக்கு ஏற்படுகின்றதுன்னு ஆய்வு செய்தோம். அதற்கு பிறகு அங்கு அங்கன்வாடியில் தங்கணும். அந்த பகுதிகளில் ஒவ்வொரு துறை சார்ந்த திட்டங்கள், அதில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் ஆய்வு செய்தோம். கள ஆய்வு மேற்கொண்டோம். அதன் முடிவில் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் மாவட்டம் முழுதும் அதை அப்ளை பண்ணோம். அந்த மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் மிகச்சிறந்த வெற்றியை பெற்றது. கிட்டத்தட்ட அதே அந்த திட்டமானது
2024 இங்கே ஜாயின் பண்ணும்போது ஜனவரியில் உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படின்ற திட்டமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. அதே திட்டத்தை வந்து தொடர்ந்து செயல்படுத்துகின்ற பொழுது மக்களை அனைத்து அலுவலர்களும் சென்று பார்க்குறாங்க. நீண்ட காலம் தீர்க்கப்பட முடியாத பிரச்சனைகளை போய் நம்ம தொடுகிறோம். அனைத்து அரசு அலுவலர்கள் மக்கள் சந்திக்கிறார்கள். ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு அரசு அலுவலர் 2 அரசு சென்று சேர்கின்ற பொழுது அந்த ஃபஸ்ட் டைம் ரிப்போர்ட் நமக்கு வந்து ரியல் டைம் ரிப்போர்ட் நமக்கு கிடைக்குது. அதன் அடிப்படையில் நிறைய நடவடிக்கைகள் நம்ம மேற்கொள்கிறோம். ஒரு மகிழ்ச்சியான திட்டம் அது. சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தீர்க்கப்படாத பிரச்சனைகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு தலைமையா சொல்றாரு. அது அவருடைய அந்த தலைமை பண்பு குறிக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க பல நல்ல ஒரு கலை விஷயங்களுக்கு போயிருப்பீங்க, பள்ளிக்கூட நிகழ்வுகளுக்கு போயிருப்பீங்க, மங்களகரமான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து போயிருப்பீங்க. உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வா அமைஞ்சது சமீபத்தில் அந்த நிலச்சரிவு விஷயம். அந்த ஒரு நிலச்சரிவு வந்து பாத்தீங்கன்னா துரிதமா வந்து செயல்பட்டு மாபெரும் ஒரு அபாயத்துல இருந்து மாவட்ட மக்களை வந்து நீங்க காத்தீங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ஒரு நிகழ்வை உங்களுடைய மனசுல எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, அதை பத்தி கொஞ்சம் பதிவு பண்ணுங்க. ஒரு மிக மிக வருத்தமான ஒரு நிகழ்வு அது. பெஞ்சால் புயல் ஏற்பட்ட பிறகு கடந்த 2 தினங்களாக தொடர்ந்து மழை பெய்தது. 3வது தினமாக மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட நம்ம வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கின்ற தருவாயில் தான் வந்து அந்த சம்பவம் ஏற்பட்டது. ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு அங்கிருந்த ஒரே குடும்பத்தை சார்ந்த 4 நபர்களும் வேறு 3 குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொரு நபர்களும் 7 நபர்கள் வந்து ஒரே வீட்டில் வந்து சிக்கி அவங்க இறந்துட்டாங்க. கண்ணிமிக்கும் நேரத்தில் மிக விரைவாக நடந்த அந்த வீடியோலாம் நம்ம பார்க்கின்ற பொழுது அதில் தெரிகின்றது. அந்த பகுதி மக்களுக்கு வந்து உடனடியாக அவங்களுக்கு வந்து அவங்களுடைய உயிரோடு இருக்கிறார்களா என்பதை ஆய்வு செய்தோம். என்டிஆர்எஃப் டீமை வர வச்சுருந்தோம். மோப்ப நாய்கள் வச்சு நம்ம ஆய்வுகள்லாம் மேற்கொண்டோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இருக்க வாய்ப்பு இருக்காதோ அப்படின்ற ஒரு எண்ணம் அச்சம் ஏற்பட்டது. விரைந்து பணிகளை மேற்கொண்டு அவர்களை வந்து நாம் வந்து அந்த அவர்களை வந்து நம்ம மீட்டெடுத்தோம். ஒரு வருத்தமான செய்தி, அந்த அந்த பகுதியில் வந்து அபாயம் ஏற்படக்கூடிய பகுதி அது. அவர்கள் சாதாரணமாக நினைத்து அங்கே தங்கிவிட்டார்கள். அப்புறம் அந்த மக்கள் எல்லாம் நான் வெளியேற்றி அங்கே தங்க வைத்து அவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டு அதிலிருந்து 20 நபர்களை பார்த்தோம்னா இப்போ வந்து மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு தமது சொந்த செலவிலேயே அவர்களுக்கு வீடு கட்டி தருங்கன்னு சொல்லியிருந்தார். வருவாய்த்துறையுடைய இடம் காட்டப்பட்டு அவருடைய சொந்த செலவில் அவர்களுக்கு 20 நபர்கள் வீடு கட்டப்பட்டு அவர்களுக்கு சாவியும் வழங்கப்பட்டு தற்போது அவர்கள் அங்கே குடியேறிக்கின்றார்கள். ஸோ அடுத்தது நீங்க திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியராகிட்டு கல்வித்துறையில பல மாற்றங்கள் கொண்டு வந்தீங்க. குறிப்பா காலை உணவுல வந்து பாத்தீங்கன்னா சத்தான உணர்வு இருக்கணும் சொல்லுங்க. குறிப்பா கல்வித்துறையில் வந்து பாத்தீங்கன்னா பல புரட்சிகள் கொண்டு வந்தீங்க. காலை உணவு திட்டத்துல பல மாற்றங்கள், தானிய வகையான உணவுகள், அதுல வந்து பல சத்தான தானியங்கள், குறிப்பாக இந்த பழம், பால், இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து அதில் மாற்றத்தை ஏற்படுத்துறீங்க. அதன் பிறகு தேர்ச்சி விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்து தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டம் அப்படின்போது தேர்ச்சியில் குறைந்த மாவட்டமாக இருந்தது. உயர்கல்வியோட மாணவர்கள் பயிலக்கூடிய சதவீதத்தை நீங்கள் வந்தோடனே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க. குறிப்பாக பெண் குழந்தைகள் +2 வரைக்கும் படித்த குழந்தைங்க நீங்கள் வந்து இங்கே மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றதுல நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல அரசு தனியார் பள்ளியின் வித்தியாசம் இல்லாமல் ஒவ்வொரு பள்ளியாக போய் ஆய்வு பண்ணி ரிசல்ட் வந்து நிறைய பேர் போட்டி போட்டுக்கிட்டு எங்க பள்ளி 100% தேர்ச்சி, எங்க பள்ளி 100% தேர்ச்சி அப்படின்னு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை ஊக்குவிக்கக்கூடிய வகையில ஒவ்வொரு பள்ளி தலைமை ஆசிரியர்களை அழைச்சி விருது கொடுத்தீங்க. இதை பத்தி கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்க சார். அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சியில் வந்து நம்ம பின்தங்கி இருக்கின்றோம். 37வது 38வது இடத்தை நாம் வந்து வகிக்கிறோம். 37வது 38வது இடமாக இருந்தாலும் கூட நாம் 90% தேர்ச்சியை பெற்றிருக்கின்றோம். 90லிருந்து 96% அனைத்து மாவட்டங்கள் இடம்பெற்றுவிட்டன. அதில் குறிப்பாக அந்த தேர்ச்சி சதவீதத்தில் ஏன் நாம் மாநிலத்தில் முதலிடம் பிடிக்கவில்லைன்னு ஆய்வு மேற்கொள்கின்ற பொழுது ஆசிரியர்கள் வாரியாக ஒவ்வொரு ஆசிரியர் கடந்த 3 ஆண்டுகள் எங்கெல்லாம் பணி செய்தார் என்று நம்ம ஆய்வு மேற்கொண்டோம். எந்தெந்த பள்ளியில் பணி செய்தார், அந்த பள்ளியினுடைய தேர்ச்சி சதவீதம் என்ன, பள்ளியினுடைய ஒட்டுமொத்த தேர்ச்சி சதவீதம் என்ன, அந்த பாடத்தில் தேர்ச்சி சதவீதம் என்ன, போன்ற பல்வேறு நிலைகளில் ஆய்வுகளை மேற்கொண்டோம். அப்போ என்ன ஆகுதுன்னா மாணவர்களிடம் எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கின்றது, ஆசிரியரிடம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றதை நம்ம கண்டறிந்தோம். அதிலும் குறிப்பாக ஒரே பாடத்தில் தேர்ச்சி அடையாத மாணவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1800 நபர்களுக்கு மேல் அவர்கள் ஒரு பாடத்தில் தேர்ச்சி அடையவில்லை. அந்த ஒரு பாடத்தில் மட்டும் அவங்களை தேர்ச்சி அடைய சொன்னோம்னா நமக்கு 6% ரிசல்ட் கிடைச்சிருக்கும், 96%. அதே மாதிரி தான் அந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு 2 தேர்வு முடிவுகளையும் நம்ம அனலைஸ் பண்ணதில் கிடைத்த அந்த ஊகங்களின் அடிப்படையில் அனைத்து தலைமை ஆசிரியர்கள் கொண்டு கூட்டத்தை நடத்தி அவர்களுக்கு ஒவ்வொரு பள்ளிக்குமான அந்த திட்டத்தை வழங்கினோம். குறிப்பாக வந்து முதல் 5 பாடங்களை வந்து அவர்கள் வந்து அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கணும். அதுக்கப்புறம் மொத்த பாடங்களுக்கு வந்தோம். ஒன் வேர்டு வேணா அத்தனையும் அவங்க ஆன்சர் பண்ண வைக்கணும். பீர் குரூப் லேர்னிங் வந்து என்கரேஜ் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண ஆரம்பித்தோம். குவிஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். எந்தெந்த வினாக்களை வந்து மஸ்ட்ன்றதை வந்து
ஆசிரியர்கள் தொடர்ந்து வலியுறுத்த சொன்னோம். ஸ்பெஷல் கிளாஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். டீச்சர்ஸ்க்குமே நம்ம வந்து ஸ்பெஷல் கிளாஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். போன்ற பல்வேறு பணிகளை நம்ம செஞ்சுருக்கோம். சிறப்பாக யாரெல்லாம் விருப்பம் தன்னார்வமாக வருகின்ற ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள், சிறப்பு வகுப்புகள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். நிச்சயமாக இந்த ஆண்டு வந்து அவர்களுக்கு ஒரு நல்ல தேர்ச்சி சதவீதம் திருவண்ணாமலை மாவட்டம் பெறும். நிச்சயமாக ஏற்கனவே பெற்றிருக்கும் உங்களோட முயற்சியால நீங்க சொன்ன நம்பிக்கை வந்து பல பேருக்கு வந்து ஒரு உந்துதலாகவும் ஒரு ஊக்கமாகவும் இருக்கும். ஸோ அடுத்ததா மக்களுடைய ஒரு கேள்வியை அதை முன்வைக்கிறேன். பொதுவாக மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகத்தை நோக்கி வரணும் அப்படின்னா மக்கள் எந்தெந்த பிரச்சனைக்கு வரலாம், எந்தெந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் இவங்களே இதை ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிக்கலாம், இது இவ்வளோ ஒரு நம்ம முயற்சி பண்ணி இவ்வளோ தூரம் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு தான் மாவட்ட ஆட்சியர் நாட வேண்டும் அப்படின்லாம் இல்லை. ஒரு சில நபர்கள் வந்து அவங்களால சில பிரச்சனை அவங்களால எளிதாக தீர்த்துக்க முடியும். சில நபரால் அந்த பிரச்சனையை தீர்த்துக்க முடியாது. அது ஒவ்வொரு மக்களினுடைய பின்புலத்தையும் அவருடைய அனுபவங்களையும் பொறுத்திருக்கிற விஷயம். அவங்களுடைய கல்வி அறிவு, வாழ்வாதாரம், குடும்பச் சூழல் எல்லாத்தையும் பொறுத்திருக்குது. எந்த பிரச்சனைக்கு வேணாலும் நீங்கள் அணுகலாம். மாவட்ட ஆட்சியர் அணுக முடியாதுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்ல போனோம்னா திங்கட்கிழமை தோறும் நாம் வந்து மாவட்ட ஆட்சியர்களை அனுபவர்களுக்கு அனைத்து நபர்களையும் நாம் வந்து இருக்கை வழங்கியிருந்தோம். மாவட்டத்தில் நான் சேர்ந்த நாள் முதல் நாள் பார்த்தோம்னா அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. அங்கே நெருங்க முடியல. வயதானவங்க, குழந்தைகள் இருக்கவங்க, கர்ப்பிணி தாய்மார்கள், மாற்றுத்திறனாளிகள் எல்லாருமே வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் ஆண்கள், ஒரு பக்கம் பெண்கள். ஒரு 400 இந்த பக்கம் நபர்கள், அந்த பக்கம் 400 நபர்கள் அவங்க முண்டி அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ ஸ்டாம்ப் பேட் ஏற்படலாம், அவங்களுக்கு வந்து பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அப்போ என்ன செய்தோம்னாக்கா அவங்களுக்கு முதல்ல சேர் வழங்கணும், முதல்ல நாற்காலி வழங்கப்பட்டு அவங்களை உட்கார வச்சோம். அதில் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் இதெல்லாம் தனிமைப்படுத்தணும். அவங்கள வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி கியூ ஏற்படுத்தணும். அவங்களுக்கு சீட்டு கொடுத்து உட்கார வச்சுட்டு அவங்களை நேரடியாக அந்த இருக்கைக்கு சென்று அவங்களோட மனுக்கள் வாங்க ஆரம்பித்தேன். முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் தவிர்த்து ப்ளஸ் பார்த்தா கைக்குழந்தையோட வரவங்க இருப்பாங்க, கர்ப்பிணி தாய்மார்கள் இருக்கலாம். அவங்களாம் ப்ரையாரிட்டி கொடுத்து அவங்கள வந்து மனுக்களை தீர்வு செஞ்சோம். அது மட்டும் இல்லாது கைக்குழந்தையோடு வருகின்ற நபர்களுக்கு அந்த குழந்தைக்கு வந்து நீண்ட நேரம் இங்கே இருந்தால் பசி ஏற்படுன்றதால அன்றைய நாள் முதல் இதுவரையில் திங்கட்கிழமையில் வந்து காலையில் வந்து குழந்தைகளுக்கும் சிறு குழந்தைகளுக்கும் பால் வழங்குகின்ற திட்டத்தை ஏற்படுத்தி தொடர்ந்து அவனுக்கு நாம் வந்து பால் வழங்கி வருகின்றோம். அது மட்டும் இல்லை, அந்த மனுக்களை வந்து நம்ம பதிவு செய்து மேலே வருகின்ற பொழுது மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதற்கு முன்பாக இருக்கையில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து அரசு அலுவலர், அதற்கு பக்கத்துலேயே இல்லை எதிரிலே வந்து நம்ம மனுதாரர்களை உட்கார வைக்கிறோம். இப்போ வட்டாட்சியர் ஒரு மனுதாரனா அந்த தொடர்புடைய வட்டாட்சியர் அலுவலகத்தில் அவர் இருக்காரு, இந்த மனுதாரன் அவரோட சந்திப்பார். 2 பேரும் பேசுவாங்க. ஏன்னா இந்த பேசுகின்ற பொழுது அவர்கள் பல இடங்களில் அதிகாரிகளை சந்திக்க வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கலாம். பேசுகின்ற பொழுது 2 தரப்புக்குமான பிரச்சனைகள் எளிதாக புரியும். அதுக்கப்புறம் 2 பேரும் எங்கிட்ட வரணும். 2 பேரும் அப்போ வந்து என் முன்னாடி அவங்களுக்கு நாற்காலில் இருக்கும் உட்காந்து சொல்லுகின்ற பொழுது அந்த விவரங்கள் மிக விரைவாக தீர்க்கப்படுகிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னாக்கா வந்து நம்ம மாவட்டத்தில் வந்து இந்த முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அந்த காலை உணவு திட்டத்தில் வந்து மசாலா பொருட்களை அரைத்து வழங்குகின்ற திட்டம் வந்து நாம தான் முதல்ல அறிமுகப்படுத்துகிறோம். என்னன்னா அந்த மஞ்சள் இருக்கின்ற குர்குமின் அப்படிங்கிற பொருள் வந்து புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்கிறது. அந்த பல நிறுவனங்கள் தயாரிக்கின்ற அந்த மஞ்சள் சேர்க்கப்படுகின்ற பொழுது அந்த குர்குமின்ற ஆயிலை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ண பிறகு அந்த மஞ்சள் வந்து வெறும் எச்சமாக தான் இருக்கும். கேன்சரை தடுக்கக்கூடிய ஒரு மிக உன்னதமான மருத்துவ அந்த குணத்தை இழந்திருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மருந்தை நேரடியாக கொள்முதல் செய்தோம், மஞ்சளை நேரடியாக கொள்முதல் செய்தோம், பெப்பர் வந்து பழங்குடியின மக்களிடம் பெற்றோம். தேவையான பொருட்களை எல்லாம் பார்த்து எது நல்ல தரமான பொருட்கள்ன்றது ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் கமிட்டி மூலமாக கொண்டு நமது மாவட்டத்தில் இருக்கின்ற 18 வட்டாரங்கள் இருக்கின்ற 18 சுய உதவி குழுக்களுக்கு கொடுத்து அந்த மசாலா பொடிகளை அரைத்து காலை உணவு திட்டத்திற்கு வழங்கணும். அது மிகச்சிறந்த வரவேற்பை பெற்றது. ஏன்னா உணவு வந்து தரமானதாக, ருசியானதாக இருப்பது மட்டுமல்லாமல் ஆரோக்கியமானதாக இருந்துச்சு. அந்த திட்டத்தை என்ன பண்ணோம்னா நம்ம வந்து அடுத்து வந்து மதிய உணவு திட்டத்துக்கு விரிவுபடுத்தணும். ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு 13,000 கிலோகிராம் மசாலா பொருட்கள் நாம் அரைத்து வழங்கி கொண்டிருக்கின்றோம். மிக முன்னோடி திட்டமான இத்திட்டத்தை வந்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் நமது மாவட்டத்தில் வந்து பார்த்து சென்று அவர்கள் மாவட்டத்தில் இதை இம்ப்ளிமெண்ட் செய்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் சொல்ல போனோம்னா சுய உதவி குழுக்கள் மூலமாக உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த ஃபினைல், சோப் ஆயில் போன்ற பொருட்கள் எல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணுறதுல கொஞ்சம் சிரமம் இருந்தது. அதை ஆய்வு செய்து பள்ளிக்கல்வித்துறை மூலமாக அவர்கள் வந்து பள்ளிகளுக்கு வந்து ப்ரொக்யூர் பண்ண ஆரம்பிக்கிறதுக்காக ஏற்பாடுகள் செய்து ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை நிகழ்த்தி அதன் மூலமாக அந்தந்த ஏரியாக்களில் இருக்கின்ற செல்ஃப் ஹெல்ப் குரூப்கள் எந்தெந்த பள்ளிகளுக்கு வழங்க வேண்டும் அப்படின்றத நாம் வந்து ஆணையம் வழங்கி இப்போது அவர்கள் வழங்கி வருகின்றார்கள். அது ஒரு சிறந்த திட்டம். கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு 3 கோடி ரூபாய் அளவிற்கான ஒரு விற்பனை வந்து அந்த குழுவில் நடக்குது. அது மட்டுமல்லாது நமது மாவட்டத்தில் வந்து எண்ணெய் மகளிர் சுய குழுக்கள் மூலமாக கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் போன்றவைகள் மரச்செக்கினால் அரைத்து அவர்களுக்கு வந்து மரச்செக்கினால் ஆட்டி சென்னைக்கும் அனுப்பப்படுகிறது.
மாதந்தோறும் 50,000 80,000 லிட்டர் எண்ணெய் வந்து சென்னைக்கு நாம் அனுப்புகின்றோம். நமது மாவட்டத்தில் அது நுகர்வு செய்கின்றோம். குறிப்பாக தீபாவளி நேரத்தில் பார்த்தோம்னாக்கா, ஒவ்வொரு குடும்பம் வாங்குவதற்காக ஒரு ஒரு 3000 4000 வாங்குற அளவுக்கான ஒரு பேக் செஞ்சு ஒரு 20,000 மதிப்புடைய ஒட்டுமொத்த தொகுப்பாக நம்ம ஊர் பஞ்சாயத்துக்கு வழங்கினோம். அதுவும் விற்பனை நன்றாக இருந்தது. சிறப்பு. 24 மணி நேரமும் மக்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை தீட்டி அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு பல விருதுகளை கொடுத்திருக்காங்க. பல அவார்ட்ஸ் அவர் வாங்கியிருக்கிறார். இருந்தாலும் 3 விருது உலக சாதனையாளருக்கான ஒரு விருதையும் அவர் வாங்கியிருக்காரு. அது என்னென்ன விருதுகள், எதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ஐயா சொல்லுங்க. நம்ம சுற்றுச்சூழலை வந்து ரொம்ப பாதுகாக்கணும். இந்த பூமி வந்து நமக்கான பூமி மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களுக்கான பூமி. தொடர்ந்து பல தலைமுறையினர் வாழக்கூடிய பூமி. அப்போ இந்த சுற்றுச்சூழல் வந்து நம்ம மாசுபடுத்தாமல் பாதுகாப்பது நம்ம அனைவருடைய கடமை. அதனால் என்ன பண்ணோம்னா, இந்த ஒரு முறை பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறிகின்ற நெகிழி வந்து மக்கள் அதை முறையாக வந்து அப்புறப்படுத்தாமல் வீசி எறிவதனால் சாலையோரங்கள், குளங்கள், நீர்நிலைகள் எல்லா இடங்களிலும் இது வந்து சென்று சேர்கிறது. இது நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதே இல்லை. அது மட்டுமின்றி பறவைகள், விலங்குகள் சாப்பிட்டு இறந்து போகின்றன. குறிப்பாக எரிப்பதன் மூலமாக டயாக்சின் என்ற வாயு வந்து உமிழப்பட்டு அதன் மூலமாக அபாயம் ஏற்படுகின்றது. கடலுக்கு சென்று சேர்ந்து மைக்ரோ பிளாஸ்டிக்காக மாறி உப்பு வடிவத்தில் நமக்கே மீண்டும் வந்து அச்சுறுத்தல் ஏற்படுத்துகின்றது. அதனால என்ன நான் செய்கிறேன்னாக்கா, பல திட்டங்களை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து தீட்டி அப்போது அந்த குப்பைகளை அகற்றுவதற்கு ஒரு நடவடிக்கைகளை வந்து நம்ம மேற்கொண்டோம். ஒட்டுமொத்தமாக அந்த நகராட்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சித்துறை, அரசு அலுவலர்கள் அனைவரையும் அதில் நாம் இன்வால்வ் செய்தோம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வந்து 2500 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கின்ற ஒரு மாவட்டத்தில் வந்து 3 மணி நேரத்தில் 186 டன் ஆஃப் பிளாஸ்டிக்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம். அதற்கு முன்பாக சுவிட்சர்லாந்து வந்து அந்த ரெக்கார்டை 126 டன் ரிமூவ் பண்ணி வச்சுருந்தாங்க. இது ஏன் செஞ்சோம்னா, இது செய்வதற்கான அடிப்படை நோக்கம் வந்து இது உலக சாதனை பண்ணணுன்றதுக்காக இல்லை, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அப்போ அனைத்து நபர்களும் அதை முறியடிக்கணும். அப்படி தொடர்ந்து செய்வதன் மூலமாக என்ன ஏற்படுனாக்கா, இந்த நெகிழி இல்லாத ஒரு சூழ்நிலை நம்மால் உருவாக்க முடியும். குறிப்பாக அதனுடைய பயன்பாட்டை தடுக்க முடியும், தவிர்க்க முடியும், ரீசைக்கிள் பண்ண முடியும், அது பயன்பாட்டை வந்து குறைக்க முடியும். அதுக்காக தான் அதை செஞ்சோம். அடுத்ததாக வந்து பனைமரம் வந்து நமது மாநில அரசினுடைய மரம். அந்த பனைமரம் வந்து 2021-22 பார்த்தோம்னா 25 லட்சம் பனைமரங்களை நடுவது தான் அரசினுடைய இலக்காக இருந்தது. அப்போ நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 54,81,000 பனை விதைகளை நம்ம நட்டோம். கிட்டத்தட்ட கணக்கு பண்ணிங்கன்னா 210% மேலே வந்து நம்ம பனைமரம் அரசினுடைய இலக்கை காட்டி நட்டிருப்போம். ஏன் இதை நடணும் அப்படின்னாக்கா, இந்த பனைமரம் தன்னகத்தே 2000 லிட்டர் தண்ணீரை வேர்களில் சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடும். அது மட்டும் இல்லாமல் புயல் ஏற்பட்டால் கூட இது சாயாது. இன்னும் சொல்ல போனோம்னா, இந்த பனைமரம் வந்து அதனிலிருந்து கிடைக்கின்ற பதநீர், கருப்பட்டி, பனங்கற்கண்டு அனைத்தும் நம்மளுடைய உடலுக்கு நல்லது. மேலும் அந்த பனை பொருட்களை வந்து நம்ம பயன்படுத்துவது உடலுக்கு நல்லது. இந்த கிராமத்தினுடைய பொருளாதாரம் உயரும். சர்க்கரை நோயினுடைய ஏற்படக்கூடிய சதவீதத்தை அது குறைக்கின்ற வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததாக சொல்ல போனோம்னா, திருப்பத்தூர் மாவட்டத்தில் வந்து 1546 பண்ணைக்குட்டைகள் வெட்டணும். அது ஒரு வறட்சியான மாவட்டமாக இருப்பதை மாற்ற வேண்டும். நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் அடிப்படையில் தான் அந்த பண்ணைக்குட்டை வெட்டணும். 1546 பண்ணைக்குட்டை வெட்டுறதுல வந்து ஒரு 173 பண்ணைக்குட்டைகள் வந்து ஊராட்சி மன்ற தலைவர்களே அவர்களுடைய சொந்த செலவில் வெட்டினாங்க. இது எப்படி நம்ம டிசைன் பண்ணோம்னாக்கா, தண்ணீர் எந்த வழியாக செல்கிறதோ, கடந்த ஆண்டு வந்து எந்த வழியிலலாம் தண்ணீர் போச்சோ அந்த நீர்வழி பாதையை கண்டுபிடித்து அந்த பகுதிகளில் தான் வந்து நாம் வந்து இந்த பண்ணைக்குட்டையை வெட்டணும். அது வந்து மிக நல்ல திட்டமாக செயல்பட்டது. சுற்றுச்சூழலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இதை அனைத்து மக்களும் பாதுகாக்கணும். அதற்கான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுகின்ற எண்ணத்தில் தான் நம்ம செய்ய ஆரம்பித்தோம். அது மட்டும் இல்லாமல் மரங்களை தொடர்ந்து நட்டோம். மியாவாக்கி ஃபாரஸ்ட்டை நிறைய நம்ம பண்ணோம். ராணிப்பேட்டையில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா வந்து இங்கே தோல் தொழிற்சாலை இருக்கின்ற இடங்கள்லாம் அதிகமான மரக்கன்றுகளை நாம் நட்டோம். நம் வீடு நம் தோட்டம்னு ஒரு திட்டத்தை வந்து அங்கே ஆரம்பித்து பழக்கன்றுகளை வந்து வழங்க ஆரம்பித்தோம். ஒரு கிராமம் செங்காடு ராணிப்பேட்டையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிராமம் முழுவதுமே வந்து மரங்களை அதிகமாக நட்டிருக்கோம். அந்த கிராமத்தில் இருக்க அத்தனை நபர்களுமே அதில் வந்து மிக இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இன்வால்வ் ஆகி அந்த மரங்களை வந்து நடனன்ற எண்ணத்தில் அதிகமான மரங்களை நட்டு வந்திருக்காங்க. பல நலத்திட்டங்கள் வந்து நமக்கு வந்து இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக நம்ம முன்னெடுத்துருக்கோம். அடுத்ததாக கலை கண் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. கலை அப்படிங்கிறது வாழ்வோட உயிர் நாடி. நீங்கள் மாவட்ட ஆட்சியராக நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் பொறுப்பேற்றதுலேருந்து நிறைய கலைஞர்கள், குறிப்பாக இந்த பின்தங்கிய கலைஞர்கள், நாடக கலைஞர்களுக்கு கடந்த சுதந்திர தினம், குடியரசு தினம் இந்த நாட்களில் விருது கொடுத்தீங்க.
அதுல வந்து கலைமாமணி விருது போன்ற விருதுகள்லாம் நிறைய வாங்கினாங்க. உங்களுக்கு மறக்க முடியாத இந்த கதை களத்துல அவங்களுடைய பின்புலங்கள்ல இருந்து வந்திருப்பாங்க நிறைய கலைஞர்கள். இந்த கலைஞர்களுக்கு வந்து நான் என்னுடைய வாழ்நாள்ல வந்து மறக்க முடியாத ஒரு விருதை நான் கொடுத்தேன். என்னுடைய வாழ்க்கையோட பின்புலம். இப்ப நிறைய படங்கள் கூட வந்தது இல்லைங்களா? படியேறும் பெருமாள், இந்த மாதிரி கிராமிய கலைஞர்களுக்கெல்லாம் விருது கொடுத்திருப்பீங்க. திருவண்ணாமலை இந்த மாதிரி யாராவது உங்களுடைய மனதில் இடம்பெற்ற கலைஞர்கள் ஒருத்தர், எல்லாருமே கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சவங்களா தான் இருப்பாங்க. இல்ல இவர் ஒருத்தர் வந்து நிறைய அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு யாருன்னா பெயர் சொல்லக்கூடிய வகையில்? குறிப்பா நமது மாவட்டத்துல வந்து இந்த வருடம் பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருது பெறுவதற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் திருவாளர் சம்பந்தன் அவர்கள். அவர்களை வந்து மிக விரைவாக நாம் வந்து பரிந்துரை செய்திருந்தோம். தெருக்கூத்து என்பது திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் மாவட்டங்களினுடைய ஒரு அடிப்படை கலைகளில் வந்து ஒரு கலை என்பது தெருக்கூத்து கலை. மக்களை மகிழ்விப்பதற்காக அந்த தெருக்கூத்துக்களை ஆரம்பித்து பின்னர் அதுவே நாடக வடிவம் பெற்று இன்று திரைத்துறையை ஆக்கிரமித்திருக்குதுன்னு நாம் சொல்லலாம். அந்த அந்த தெருக்கூத்தினை சார்ந்த நபருக்கு அந்த பத்மஸ்ரீ விருதுவருக்கு பரிந்துரை செய்து வந்து மிகப்பெரிய ஒரு மன நிம்மதியை தருகின்றது. அது மட்டுமின்றி தெருக்கூத்து கலைஞர் மூலம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகளை நாம் வந்து செய்துக்கிட்டு வரோம். அது மக்களிடம் மிக எளிதாக சென்று சேர்க்கின்றது. அது மது ஒழிப்பு பழக்கமாக இருந்தாலும் சரி, போதை ஒழிப்பு பழக்கமாக இருந்தாலும் சரி, குழந்தை திருமணமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம அதில் அவர்களை இன்வால்வ் பண்ணுறோம். அதன் மூலமாக மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனோம்னா இந்த மாற்றுத்திறனாளி துறையில் கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்குன்னா, நான் திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட வந்து இதுவரைக்கும் ஒரு 8300 நபர்களுக்கு நாம் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டையை நாம் வழங்கியிருக்கின்றோம். தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டை எடுத்துன்னா 5300 நபர்களுக்கு நாம் வந்து அவங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு இருக்கை வழங்கி அவர்களுக்கு உணவும் அன்றைய நாம் வழங்கி அவருடைய குறைகளை நாம் கலைந்து அனுப்புகிறோம். செயற்கை காலை பொறுத்த எடுத்துன்னா 92 மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம செயற்கை கால்கள், கைகள் நாம் வந்து வழங்கியிருக்கின்றோம். 160 மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இலவச 3 சக்கர வாகனங்கள் நாம் அவங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 66 மாற்றுத்திறனாளி பேட்டரி பொருத்தப்பட்ட கருவிகள் நம்ம அவங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். கிட்டத்தட்ட அவருடைய குறைகள் என்னவென்று வந்தாலும் அதை நிவர்த்தி செய்வதற்கு நாம் வந்து உடனடியாக செயல்பட்டு வருகின்றோம். அடுத்ததான் மிக முக்கியமான ஒரு கேள்வி, தமிழ்த்தாய் பண், நாட்டுப்பண், தமிழ்த்தாய் வாழ்த்து, இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க. அதை பத்தி நீங்களே கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்க. நம்ம எந்த இடங்கள்ல போன்று ஒரு விழாவை துவக்கினாலும் நம்ம தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தான் துவக்குகின்றோம். தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடுகின்ற பொழுதில் அதில் உச்சரிப்பில் வந்து பிழை இருக்கின்றது. உச்சரிப்பு பிழை இருக்கின்றது, அந்த ராகத்தில் பிழை இருக்கின்றது. தேசிய விதத்தில் நம்ம அவ்வாறே உச்சரிப்பு பிழையும் ராகத்திலும் பிழை இருக்கின்றது. குறித்த நேரத்திற்குள் வினாடிக்குள் அதை நம்ம பாடி முடிக்கணும். அதனால் என்ன பண்ணோம்னா அனைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் ஒரு போட்டியை வைத்திருந்தோம். அனைத்து பள்ளி மாணவர்கள் அதில் பங்கு பெற வேண்டும் அப்படின்னு ஆரம்பித்தோம். அது வந்து வட்டார அளவில் முதல் மண்டல வட்டாரம் ஆரம்பித்து அது மாவட்ட அளவில் முடிவு செய்தோம். அப்போ என்னென்னா அந்த மாணவர்கள் வந்து உச்சரிப்பு இல்லாமல் தமிழ்த்தாய் வாழ்த்தை பாட முடியும், உச்சரிப்பு பிழை இல்லாமல் தமிழ்த்தாய் வாழ்த்தை பாட முடியும். அதே அவ்வாறே உச்சரிப்பு பிழை இல்லாமல் வந்து தேசிய கீதத்தை பாட முடியும். எனவே அதற்காக தான் நம்ம இதை தொடங்கணும். ஏன்னா எல்லா இடங்கள்லையும் வந்து ஒரு தமிழையே வந்து தவறாக, தமிழ்த்தாய் வாழ்த்தையே தவறாக பாடுவது வந்து தமிழர்கள் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நம்ம செஞ்சோம். நிச்சயமாக சமீபத்தில் ஐயா அவர்கள் வந்து ஆளுநர் ஐயா அவர்களிடமிருந்து விருது வாங்கினீங்க. அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சிறந்த தேர்தல் அதிகாரி. முக்கியமா நம்ம மாவட்டத்துல வந்து நிறைய வாக்குகள் வந்து நம்ம மாவட்டம் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. வாக்காளர்கள் நிறைய வாக்களித்த ஒரு மாவட்டமா நம்ம மாவட்டம் தேர்ந்தெடுத்து அதுக்கு ஒரு விருது பெற்றிருக்கீங்க. அதை பத்தி கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்க சார். அதாவது வாக்காளர் பட்டியலில் இளம் வாக்காளர்களை அதிக அளவில் சேர்த்ததற்காகவும் அவர்களை வந்து தேர்தலில் வந்து பங்கு பெற்றதற்காகவும் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் சிறந்த மாவட்ட தேர்தல் அலுவலராக அந்த விருதை வழங்கினார்கள் இந்த ஆண்டு. அதை பெறுவதில் மகிழ்ச்சி அடைந்தேன், பெருமையாக இருக்கின்றது. ஜனநாயகத்தில் இளம் தலைமுறையினுடைய பங்கு வந்து மிக மிக முக்கியமானது. அடுத்த தலைமுறை தலைவர்கள் அவர்கள் இந்த வாக்களிப்பதில் அவர்கள் பங்கு கொண்டால்தான் ஜனநாயகத்தை அவர்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்போதுதான் சட்டம் எவ்வாறு ஏற்றுகிறார்கள், சட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றது, பாலிசி டிசிஷன் எப்படி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால தான் அந்த இளம் தலைமுறையினர் வாக்காளர்கள் நாம் சேர்த்தோம். இளம் தலைமுறையினரை வந்து வாக்காளர்கள் நாம் சேர்த்தோம். அது மட்டுமின்றி தேர்தல் அவர்களை வாக்களிக்க செய்தோம். அதிக அளவிற்கான அவர்களை வந்து வாக்களிக்க செய்தோம். குறிப்பாக ஒரு கட்டுப்பாட்டு மையம் அமைத்தோம். அந்த கட்டுப்பாட்டு மையத்தை அமைத்து
முதல் தலைமுறை வாக்காளர்கள் வந்து தொடர்பு கொண்டோம். அவங்க எங்கே இருக்காங்க, தயவுசெய்து வந்து தேர்தலில் வந்து வாக்களிங்க, இது உங்களுடைய ஜனநாயக கடமை, நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும், நீங்கள் வந்து விடுபடுத்தி விட்டு அன்றைய தினம் வந்து ஒரு நமது கடமையெல்லாம் நீங்கள் தட்டி கழிக்கக்கூடாது, வாங்கன்னு சொல்லி அழைச்சோம் அவங்கள. அதே மாதிரி அந்தந்த பகுதிகளில் இருந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் மூலமாக அவங்களை அழைச்சோம், தொடர்பு கொண்டு மாவட்ட ஆட்சியர் நான் வந்து பல இடங்களில் அந்த வாக்காளர்கிட்ட பேசணும், அதனுடைய முக்கியத்துவத்தை வந்து வலியுறுத்தணும். கிராமங்களுக்கு வந்து வாக்களிக்கின்ற பொழுது ஒவ்வொரு சுய பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் மூலமாக அவங்களை புகைப்படம் எடுத்து வச்சுக்கிட்டோம். எவ்வளோ நபர்கள் வாக்களித்தாங்கன்றது ஒரு கட்டுப்பாட்டு மையம் அமைத்து தொடர்ந்து அந்த விவரங்களை சேகரித்து வந்தோம். அது வந்து ஒரு தமிழ்நாட்டிலே அதிக அளவிலான இளம் தலைமுறையினர் வாக்காளர்களை நாம் வாக்களிக்க செய்தோம், அவர்களை பட்டியலில் சேர்த்தோம். அதற்காக தான் அந்த விருது வழங்கினார்கள். அது ஒரு மகிழ்ச்சியான தருணம் தான். கண்டிப்பாக நீங்க சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க வாங்கின விருது மாதிரி இருக்கு. சார் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடங்கள்ல சில கலை நிகழ்ச்சிகள் ஆகட்டும், இல்லை ஆண்டு விழா ஆகட்டும், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா அங்க மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிஸ்கெட்ஸ் போன்ற உணவுகளை அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் நீங்க அதை உடனே வந்து பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறீங்க. வாழைப்பழங்கள், சிறுதானியங்கள் இதெல்லாம் கொடுத்து சத்தான உணவு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க. அதை பத்தி கொஞ்சம். அதாவது நம்ம வழக்கமாக பள்ளிகளில் மட்டும் இல்லை, எங்கு விழா நடைபெற்றாலும் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அவங்களுக்கு தேவையான பேக்கரி ஐட்டம்ஸ், பிஸ்கட்ஸ் போன்ற பொருட்களை தான் நம்ம வழங்குகிறோம். அதற்கு பதிலாக அவங்களுக்கு தேவையான பழங்களை கொடுக்கலான்னு முடிவெடுத்தோம். அப்போ அந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு நான் முதல்வன் திட்டம் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த நான் முதல்வன் திட்டம் எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா, மாணவர்களை ஊக்குவிக்கிறோம். அவங்க ஊக்குவிக்கிற அந்தந்த அளவில் வந்து அவங்களை முதல் மாணவனாக திகழ வேண்டிய அடிப்படையில் நம்ம அவங்களை ஊக்குவிக்கிறோம். அந்த நிகழ்ச்சியில் தான் முதல்ல என்ன செய்தோம்னா, பிஸ்கட்ஸ் வழங்காமல் அவர்களுக்கு வாழைப்பழம் வழங்கவும் முடிவெடுத்தோம். குறிப்பாக நமது மாவட்ட விவசாய மக்கள் அதில் பலன் பெறுகிறார்கள். போலூர் பகுதியில் வாழைப்பழம் அதிகமாக விளைகிறது. அதனால் அந்த விவசாய மக்களுக்கும் அதில் ஒரு பொருளாதாரத்தை ஈட்ட முடியும், பள்ளி மாணவர்களுடைய ஆரோக்கியத்தையும் நம்ம மேம்படுத்த முடியுன்ற அடிப்படையில் தான் வாழைப்பழம் அவங்களுக்கு வழங்க அனைத்து பள்ளிகளுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருந்தேன். இனிமேல் இது போன்ற நேர்வுகளில் இனிமேல் பிஸ்கட் போன்ற பொருட்களை வழங்க வேண்டாம் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் சிறுதானிய உணவுகளை வழங்க, இப்போ சிமிலி போன்ற உணவு மிக அதிக அளவிற்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ சிமிலின்ற போன்ற உணவுகளை நீங்கள் வழங்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து வேர்க்கடலை உருண்டை வழங்கலாம், எள்ளுருண்டை வழங்கலாம், அப்படிலாம் நம்ம அவங்களுக்கு அறிவுரை வழங்கியிருந்தோம். அது ஒரு மகிழ்ச்சியான ஏன்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கத்தில் வந்து மாற்றத்தை கொண்டு வருகின்ற ஒரு கார்ப்பரேட் கம்பெனி தயாரிக்கிற பிஸ்கட்டை நாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்மளுடைய சுய உதவி குழு தயாரிக்கின்ற ஒரு பொருளை நாம் வாங்கி சாப்பிடுகின்ற பொழுது இவங்களுக்கு அந்த பணமும் சென்று சேர்கின்றது, நமக்கு ஆரோக்கியம் வந்து சேர்கின்றது. அதனால தான் அந்த திட்டத்தை வந்து நம்ம மாவட்டத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். மிக முக்கியமானது பள்ளிகளில் மாணவர்களுடைய வருகை. ஆசிரியர்களும் மாணவர்களும் வருகை பதிவேடு அந்த பராமரிப்புக்கான பதிவேடுகள் விஷயமாகட்டும், குறிப்பாக எம்இஸ் பதிவேடு விஷயத்தில் நீங்கள் மேற்கொண்ட துரித நடவடிக்கை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த இடைநின்ற மாணவர்கள் நம்ம கண்டறிந்து மீண்டும் பள்ளியில் அவங்களை கண்டிப்பாக சேர்க்கணும். கல்வியை வந்து அவங்க தொடரணும். கல்வி வந்து அவங்களுடைய அடிப்படை உரிமை. அப்போது குழந்தைகள் வந்து இடைநிற்றல் ஏற்படுவதனால அந்த குழந்தை திருமணம் ஏற்பட்டு விடுகின்றது. அதன் மூலமாக வந்து அவங்களுடைய வாழ்வை பாதிக்கப்படுகின்றது. குழந்தை திருமணத்தின் மூலமாக அந்த தாய்மாருடைய இறப்பு விகிதம் ஏற்படுகின்றது, குழந்தைகளுடைய இறப்பு விகிதம் அதிகரிக்கின்றது. அப்போ என்ன நம்ம செய்யணும்னா, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இந்த இடைநின்ற மாணவர்களை கண்டறிந்து மீண்டும் பள்ளியில் சேர்க்கணும். அப்போ அவங்களுடைய லிஸ்ட் எடுத்து வீடு வீடாக சென்று ஆய்வு மேற்கொண்டோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருந்தது. அப்போ அதெல்லாம் தீர்ப்பதற்காக நம்ம ஆசிரியரிடமிருந்தே அந்த விவரங்களை பெற்றோம். ஒரு நோடல் டீச்சர்ஸாக ஒருத்தர் நம்ம அப்பாயின் பண்ணோம், சிறப்பு வகுப்பில் ஏற்பாடு செய்த அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனையை தீர்க்க முடிவெடுத்து அவர்களை பள்ளியில் சேர்த்தோம். திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் நம்ம 2000 இடைநின்ற மாணவர்களை நாம் பள்ளியில் சேர்த்திருக்கின்றோம். திருப்பத்தூர் பார்த்தீங்கன்னா 1000 மாணவர்களை பள்ளியில் சேர்த்திருக்கின்றோம். மாண்புமிகு மதிப்பிற்குரிய உயர்கல்வித்துறையுடைய செயலாளர், மதிப்பிற்குரிய பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் அவர்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இடைநின்ற மாணவர்களை பள்ளியில் சேர்க்கின்ற பொழுது அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் இது போன்று அவர்களை விரைந்து சேருங்கள் என்று ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருந்தார். அது ஒரு நிறைவான நிகழ்வு, பள்ளி மாணவர்களை மீண்டும் சேர்த்தது. நிச்சயமாக. சமீபத்தில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியராக இருக்கிறவங்களை பற்றி ஒரு பெரிய இணையதளத்தில் ஒரு வைரலாக ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. குழந்தை திருமணத்தை பற்றி ஒரு பெரிய ஒரு செல்ஃபி விஷயங்கள்லாம் அப்படியே போயிட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ அது என்ன அப்படி ஒரு வைரல் பண்ணி வச்சிங்க, கொஞ்சம் நேர்களுக்காக சொல்லுங்கள். குழந்தை திருமணம் வந்து எல்லா பகுதிகளிலும் நடைபெறுவதற்கு பல நபர்கள் உதவி புரிகிறாங்க. அது பெற்றோர்களாக உதவி புரிகிறாங்க, சில நேரங்களில் வந்து அப்பா உதவி புரிகிறாரு, எல்லா வீட்டில் இருக்கவங்க உதவி புரிகிறாங்க, இல்லை மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, இது மாதிரி ஒரு பாரம் கழின்னு நினைக்கிறாங்க. பட் அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, குழந்தை திருமணத்தை நம்ம பண்ணக்கூடாதுன்னு நம்ம அறிவுறுத்துகிறோம், விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றோம். ஒவ்வொரு பகுதிகளிலும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து 1098 என்கின்ற எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து குழந்தை திருமணத்தை பற்றிய தகவலை வழங்கலாம். அந்த தகவல் ரகசியமாக வைக்கப்படும், யார் சொன்னாங்கன்றது நம்ம வெளிப்படுத்த போகிறதே இல்லை. அதையும் தாண்டி திருமணம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தடை இருக்கிறது. சட்ட ரீதியாக என்ன பனிஷ்மெண்ட், தண்டனை இருக்கின்றது, அபராதம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்தும். அதுதான் அதனுடைய நோக்கம். குழந்தை திருமணத்தை தடுக்கணும், அந்த பெண் குழந்தை வந்து கல்வி பயிரணும், இதுதான் அடிப்படை.
அப்போ நம்ம நடவடிக்கை எடுக்கின்ற போது அதனுடைய சட்ட ரீதியாக என்ன இருக்குன்றதை அவங்களுக்கு சொல்லணும். இப்போ அவங்களுக்கு வந்து தண்டனை இருக்கின்றது, அபராதம் யார் யாருக்கெல்லாம் இருக்குது? குழந்தை திருமணத்தை நடத்தி வைக்கின்ற நபர்கள், அது யாராக வேண்டுமானால் இருக்கலாம். அதற்கான அவங்க குழந்தை ஏற்பாடு செய்பவர்கள், அங்கே சமையல் செய்பவர்கள், புகைப்பட கலைஞர், சீரியல் செட் அமைப்பவர், அந்த குழந்தை திருமணத்தை எந்த விதத்திலெல்லாம் அவர் உதவி செய்கிறாரோ, அல்லது திருமணத்தை வந்து அட்டன் பண்ணுறவங்க, திருமணத்துக்கு வந்தேன் நான் மொய் எழுதுறவங்க, புகைப்படம் எடுத்துக்கிட்டவங்க, அதனால் செல்ஃபி எடுத்துக்கிட்டவங்க, அத்தனை நபர்களுக்கும் தண்டனையும் அபராதம் உண்டுன்றது தான் அதனுடைய வெளிப்பாடு. சூப்பர். அதாவது குழந்தை திருமணம் பண்ற அப்பா அம்மாவுக்கு மட்டும் இல்ல, அந்த திருமணத்துல யார் யாரெல்லாம் கலந்துக்கிறீங்களோ அவங்களுக்கும் அப்படிங்கும்போது கண்டிப்பா அது நிச்சயமா நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நல்ல ஒரு சீரிய ஒரு முயற்சியான திட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். அடுத்ததா மக்களுடைய பணியா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் பணி உங்களுடைய மனசுக்கு எந்த அளவுக்கு சார் மன நிறைவு தருது? உங்களுடைய கருத்தை கொஞ்சம் சொல்லுங்க சார். மாவட்ட ஆட்சியராக ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய 3 மாவட்டங்களில் பணியாற்றியிருக்கிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் பணியாற்றுவதற்கு பல்வேறு நிலைகளில் வாய்ப்புகளையும் வழங்கி உதவிகரமாக இருந்த மாண்புமிகு பொதுப்பணிகள், நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 3 மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றியது எனக்கு மிகுந்த மனநிறைவை வழங்குகின்றது. அரசுடைய பல்வேறு நலத்திட்டங்களை கடைக்கோடி மனிதர்கள் வரையில் சென்று சேர்த்தது மனமகிழ்ச்சியை தருகின்றது. ஒரு சாமானிய மனிதனுக்காக எந்த நேரத்திலும் மாவட்ட ஆட்சியருடைய கதவு திறந்திருக்கும், மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த 3 மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியராக நான் பணி செய்தேன். சாமானிய மனிதர்களுக்கான பிரச்சனைகளை தீர்ப்பதாக இருந்தாலும் சரி, சட்டம் ஒழுங்கை பராமரிப்பாக இருந்தாலும் சரி, அனைத்து நிலைகளிலும் ஒரு மனிதன் அவனுக்கு வாழ்வதற்கான உரிமை, அதற்கு செய்ய வேண்டிய கடமை மாவட்ட ஆட்சியருடையது என்ற அடிப்படையில் நான் பணி செய்திருக்கின்றேன். மனதிற்கு நிறைவாக இருக்கின்றது. இந்த 3 மாவட்ட மக்களுக்கும், அரசு அலுவலர்களுக்கும், அனைத்து என்னுடன் பணியாற்றிய அனைத்து அரசு அலுவலர்களுக்கும், மக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ஐயா அவர்களுடைய பல வார்த்தைகளும், அவர் சொன்ன அந்த வாக்கியமும் நீங்க பார்த்திருப்பீங்க. இதன் மூலமா ஒரு சிறந்த மாவட்ட ஆட்சியரா மக்களுடைய பணியை துரிதப்படுத்தி, அதே நேரத்துல பல திட்டங்களை கொண்டு வந்து பல சீர்திருத்த நடவடிக்கை மூலமா செபனை செஞ்சுட்டு இருக்காரு. நிகழ்ச்சி நீங்க பார்த்திருப்பீங்க. பல இளைஞர்களுக்கும் பல நேயர்களுக்கும் அவருடைய பேச்சுக்களும் அவருடைய பல திட்டங்களும் கண்டிப்பா ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் வந்து நேயர்களுக்காக இவ்வளவு நேரம் நீங்க உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணதுக்கும், நம்ம திருவண்ணாமலை மாவட்ட மக்களுக்கு சீர்மிகு பல திட்டங்களை உங்களுடைய சிறந்த கடமை மூலமா நீங்க நிறைவேற்றிட்டு இருக்கிறதுக்கும் நாங்கள் தலைவணங்கி வாழ்த்த வயதிலேயா மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம் சார்.